ஓம் நம சிவாய. கல்யாணத்துக்கு பிறகு சில பெண்கள் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகணுன்னா ஃபஸ்ட்டு வீட்டில் உள்ளவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்கணும். அப்புறம் அவங்க வீட்டுக்கார் அதாவது கணவர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். சில வீடுங்களில் பர்மிஷன் கேட்டால் கொடுப்பாங்க, போயிட்டு வருவாங்க. சில வீடுங்களில் பர்மிஷன் தரவே மாட்டாங்க. ஏன் வெளியில் போகிற, அங்கே ஏன் போகிற, இங்கே ஏன் போகிற அப்படின்னு சொல்லிட்டு மட்டம் தட்ட தான் பார்க்குறாங்க. பாதி பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து மட்டம் தட்டுறது தான் வேலையே. உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன பண்ண முடியும், உன்னால் என்ன பண்ண முடியும், நான் சொல்கிறதா நீ கேட்டாகணும், நான் சம்பாதிக்கிறேன், நான் தான் ஆள் அப்படிங்கிற ஒரு மெத்தன போக்கிலே தான் இருக்காங்களே தவிர அவங்களுக்கும் ஒரு வீட்டிலே இருக்காங்களே, அவங்க கொஞ்சம் வெளியில் போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்களே, குழந்தைய பார்த்துக்கிட்டு வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்களே அப்படிங்கிற ஒரு தாட்டே அவங்களுக்கு வரவே இல்லை. வீட்டில் உள்ளவங்களாச்சும் அதை சொல்லவும் மாட்டாங்க. வீட்டில் உள்ளவங்க சேர்ந்துட்டு அவங்களுக்கு ஜால்ரா தட்டுவாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணுங்க அவங்க வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் இவங்க தான் பையன் மருமக வந்து சந்தோஷமாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. சில வீடுங்களில் இன்னமும் இந்த மாதிரி கல்ச்சர் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. கொஞ்சமாச்சும் மாறுங்க. சில பெண் வேலைக்கு போனால் மாறிடும்னு நினச்சி போவாங்க. அப்போ கூட சில பெண்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்களும் வீட்டிலேயே இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. நீங்களும் கூட்டிகிட்டு போக மாட்டீங்க. கூட்டிகிட்டு போகிற அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடயாச்சும் அவங்க சந்தோஷமாக போயிட்டு வருவாங்க. அவங்க கூடயும் அலோவ் பண்ணலாம். அவங்க வாழ்க்கை ரொம்ப நரகமாக இருக்கும். புரிஞ்சு வாழ்ந்துக்கோங்க.